நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 10 பேர் அமைச்சர்களை பதவி ஏற்றிருக்காங்க முதலமைச்சரோட சேர்த்து. இன்னும் எத்தனை பேர் அமைச்சர்களை பதவி ஏற்கலாம் தெரியுங்களா? அதாவது இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 91 சட்டத்திருத்தப்படி மொத்தம் இருக்கிற சட்டமன்ற தொகுதி, அதை எம்எல்ஏவில் 15% அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. ஸோ அரௌண்டு 35 அமைச்சர்கள் இருக்கலாம். அது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்க. அந்த மாதிரி சின்ன ஸ்டேட்டாக இருக்கிற கொஞ்சம் எம்எல்ஏஸ் மட்டும் கம்மி ஸ்டேட்டாக இருக்கிறது அப் டு 12 அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த சேம் சட்டத்திருத்தத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தையும் திருத்தி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3ல் 1 பங்கு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அது செல்லும். ஆனால் இந்த சட்டத்திருத்தத்தில் 3ல் 2 மடங்கு, அதாவது 3 பேரில் 2 பேர் இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா அது அந்த கட்சியில் இணைவர செல்லும். அதாவது அவங்க எம்எல்ஏ தொடரலாம். இன்கேஸ் 3ல் 2 மடங்கு இல்லைன்னா அவங்களோட எம்எல்ஏ பதவி நீக்கப்பட்டு அங்கே இடைத்தேர்தல் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.